வணக்கம், நான் சந்துரு. நாம் இன்னைக்கு மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோவில் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் செஞ்சியிலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இந்த ஆலயத்தில் வீட்டிற்கும் அங்காளம்மன் ஒரு காவல் தெய்வம் மட்டுமல்லாமல் ஒரு குல தெய்வமும் கூட. இது கோவிலுக்கு எதிரே உள்ள ஒரு தீர்த்த குளம். இந்த குளத்து கரையில் பார்த்தோம்னா பெரியாயி அம்மன் மற்றும் கங்கை அம்மன் ஆலயமும் கூட இருக்குது. இந்த கோவிலோட தல வரலாறாக சிவபெருமான் பிரம்மதேவனின் தலையை கிள்ளி எரிந்ததனால் சிவபெருமானுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடித்து கிள்ளிய தலை சிவபெருமானின் கையில் ஒட்டி கொண்டது. சிவபெருமானுடைய உணவுகள் எல்லாத்தையும் பார்த்தோன்னா கையில் ஒட்டியிருக்கிற அந்த தலை சாப்பிட ஆரம்பிச்சிட்டு இருக்கு. இதனால் உணவு எதுவும் இல்லாமல் காடு மேடு எல்லாம் அலைஞ்சி திரிஞ்சிருக்காரு. இதை பார்த்த பார்வதி தேவி பாவ விமோசனம் கேட்டு திருமாலுக்கிட்ட போய் விமோசனம் கேட்டிருக்காங்க. பெருமாள் சொன்னதுபடி சிவபெருமானும் பார்வதி தேவியும் தண்டகாருண்யம் எனப்படும் இந்த ஊருக்கு வந்திருக்காங்க. இது தாலாட்டு அம்மன் சன்னதி போகும் வழி. இதுதான் ஊஞ்சல் சேவை மண்டபம். அமாவாசை நாட்களில் அம்மனை இங்கே தான் வச்சு ஊஞ்சல் ஆட்டுவாங்க. இது பாவாடை ராயன் சன்னதி. ஊஞ்சல் சேவை மண்டபத்துக்கு கீழே இருக்குது அந்த கோவில். அமாவாசையான இரவு 11 மணிக்கு அங்காளம்மன் ஊஞ்சல் உற்சவம் இங்கே தான் நடக்கும். ரொம்ப சிறப்பானது இது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அன்று ஒரு நாளில் மட்டும் கூடுவாங்க இந்த இடத்துல. 3 அமாவாசை நாம் இந்த இடத்துக்கு வந்தோன்னா அவர்களை பிடித்து உள்ள நோய் தோஷங்கள் பில்லி சூனியம் ஏவல் வைப்பு காட்டேரி சேட்டை எதுவாயினோ விலகிடுமா. இது அன்னபூரணி சன்னதி ஆலயத்திற்கு உள்ளே இருக்குது. இந்த ஆலயத்தில் பார்வதி தேவி அன்னபூரணியாகவும் காட்சியளிக்கிறாங்க. இது பூமர சன்னதி. இந்த இடத்துல நிறைய பொம்மைகள் வச்சு வழிபாடு பண்ணுறாங்க. இது ஊஞ்சல் சேவையில் வைக்கக்கூடிய அந்த அம்மன் இந்த இடத்துல தான் இருக்காங்க. இங்கே ஒரு பிள்ளையார் கோவிலும் இருக்குது, ஐயப்பன் கோவிலும் இருக்குது இதற்குள்ள. இது கொடிமரம் இருக்கும் பகுதி. இங்கேருந்து ஒட்டுமொத்த அங்காளம்மன் கோவில் வியூ நம்மளால் பார்க்க முடியும். இங்கே அப்படியே சுற்றி பார்த்தோம்னா எல்லா இடத்துலையும் நிறைய பில்டிங்ஸ்லாம் இருக்குது. பச்சை பசேல்னு இருக்குது இந்த இடமே பார்க்கறதுக்கு. இதுதான் கொடிமரம். கல்லால் செய்யப்பட்ட ஒரு தூண் இது. இங்கே பார்த்தோம்னா இதுக்கு கீழே ஒரு சின்ன சின்ன சன்னதிகள்லாம் இருக்குது. இங்கேருந்து ஈவினிங் டைமில் வியூ பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. இது அங்காளம்மன் திருப்பாதம். சிவனை பார்ப்பதற்காக அங்காளம்மன் காத்திருந்த ஒரு இடம்தான் இது. அங்காளம்மனின் முதல் பாதம் பட்ட இடமும் கூட இது. அங்காளம்மன் கோவிலின் மேற்கு பகுதியில் இந்த இடம் இருக்குது. இந்த இடத்திற்கு எதிரில் பார்த்தோன்னா ஒரு குளமும் இருக்குது. நாம் அப்படியே குளத்தை பார்த்துட்டு அப்படியே நடந்து போனோம்னா இங்கே போகிற இடம் பார்த்தோன்னா பெரியாயி அம்மன் படுத்த ஒரு உருவத்தில் இருப்பாங்க. இந்த இடத்துல பக்கத்துலேயே பார்த்தோன்னா கங்கை அம்மன் ஆலயமும் கூட இருக்குது. இந்த இடத்துல இங்கே படுத்து இருக்கிற அந்த பெரியாயி அம்மனுக்கு பார்த்தோம்னா மஞ்சள் குங்குமத்தை வாங்கி எல்லாரும் இந்த இடத்துல அபிஷேகம் பண்ணுறாங்க. இதுதான் கங்கை அம்மன் ஆலயம். இதை கடந்து போனால் பெரியாயி அம்மன் ஆலயம். இந்த கோவிலில் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப கூட்டமாக இருக்கும். இது மயான காளி அம்மன் திருக்கோவில் கிழக்கு திசையில் இருக்குது. இந்த இடமே பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்குது. மண்ணால் செய்யப்பட்ட ஒரு உருவம் படுத்த நிலையில் காட்சியளிக்குது இந்த இடத்துல. இந்த இடத்துல பலி கொடுக்கறது, இந்த பில்லி சூனியம் ஏவல் எடுக்கிறது, அது மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த இடத்துல பண்ணுறாங்க. நமக்கே இந்த இடத்த கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. ஆனால் குழந்தைங்கள்லாம் கூட ஈஸியாக போகிறாங்க பார்த்துட்டு. அடுத்ததாக நாம் போகிறது அக்னி குளம். இது கோவிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து போனோன்னா வடகிழக்கு திசையில் இருக்குது இந்த குளம். இந்த அக்னி குளத்தில் நீராடுவது மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். இது மேல்மலையனூர் போர்டு வச்சுருக்க இடம். இது அக்னி குளத்து ஆதிகாளி கோவில் இருக்கிற இடத்துல இருக்கிற ஒரு புற்று. இது ரோட்டு ஓரத்துலேயே இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இதுதான் அக்னி குளத்து ஆதிகாளி அம்மன் கோவில். இது இங்கே தான் இதை பலி கொடுக்கறது அது மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே தான் பண்ணுறாங்க. சிவபெருமானோட பிரம்மகத்தி தோஷத்தை தீரத்துக்காக திருமால் சொன்னதுபடி பார்வதி தேவியும் சிவபெருமானும் தண்டகாருண்யம் எனப்படும் இந்த இடத்துக்கு அடையிறாங்க. இங்கே ஒரு மயானத்தோட அருகில் பெருமான் தனது சூலாயுதத்தினால ஒரு தீர்த்தத்தை உண்டாகிறது. அதுதான் இந்த அக்னி தீர்த்தம். அக்னி தீர்த்த கரையில் இருக்கிற ஒரு கோவில் இது. இது முத்துமாரியம்மன் ஆலயம். ஒரு ஏரி கரையில் அமைஞ்சிருக்கு இந்த அம்மன் ஆலயம். பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்காங்க இந்த ஆலயத்தில் இருக்கிற அம்மன். இந்த ஆலயமும் பார்த்தோன்னா மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு ஆலயம் தான். இந்த பகுதியில் மாலை நேரத்தில் இந்த மரங்கள்லாம் ரொம்ப அழகாக காட்சியளிக்குது. அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது ஏரிக்கரை அம்மன். அதாவது இங்கே இருக்கிற ஒரு துர்க்கை அம்மன் ஆலயத்தை தான் அப்படி சொல்கிறாங்க. இது முனீஸ்வரன் நின்ற கோலத்தில் ஏரிக்கரையில் அழகாக காட்சியளிக்கிறாரு. இதுதான் அந்த துர்க்கை அம்மன் ஆலயம். உள்ளே துர்க்கை அம்மனை காட்சியளிக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்காங்க. இதுவும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கோவில் தான் இந்த மேல்மலையனூரில். இங்கே சுற்றி வியூ பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகேங்க, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் பாய் ஃப்ரம் சந்துரு.